காலை முதலே மட்டுமே எங்களை பாதுகாத்து வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த நேரத்துலையும் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் இந்த சர்ச்சில் ஏசப்பா கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இந்த இடத்துலையும் நீங்கள் எங்கள் மத்தியில் வாசம் செய்வீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஏசப்பா எல்லா பகுதியிலும் ஏசப்பா உங்களுடைய கிருபை எங்க கூட இருந்து வழிநடத்தட்டும். மெசேஜ் பகுதியிலும் நீங்கள் எங்கள் கூட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஏசப்பா அது பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் தாமே ஒரு பகுதியை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க வழிநடத்துங்க. உங்களுடைய கருத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நன்மை செய்ய நீருண்டு உம்மை
தானே நம்புவேன் என் தேவா. என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்துள்ளேன். நீர் இல்லை என்று வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்துள்ளேன். நீர் இல்லை என்று வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. இரண்டாவது பாடலாக நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன். அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே.
படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை பொழுதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நாங்கள் தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீரதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேளையில் நாங்கள் தியானிக்கிற இந்த தியானம் எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய தொடர் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இதுவரை 11 அதிகாரங்களை நாம் தியானித்திருக்கிறோம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில். இன்றைக்கு 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம். தயவு செய்து உங்களுடைய கவனங்களை எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு குருட்டுத்தன்மை இருந்தது. என்ன குருடுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை. அதை ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், எசேக்கியேலை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா டீல் பண்ணுகிறார். இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக திருச்சபைகளில் காணப்படுகிறது. அநேகர் திருச்சபையில் உட்கார்ந்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா பார்வை இருக்காது. அதற்கு பேர் ஆவிக்குரிய குருடு என்று பெயர். ஸோ இதில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க இருக்கிறோம். நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிற அந்த செய்தியை மக்கள் நம்புவதே கிடையாது. அவர்களுக்கு நம்ப முடிவதில்லை. ஏன்னு சொன்னா, அவர்கள் இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கிறது. ஆகினால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இது நடக்குமா, இது எப்படி நடக்கும் என்கிற ஒரு கேள்வி அவர்கள் எழுப்புகிறார்கள். இப்போ நாங்க ஊட்டிக்கு போவோம். அப்போ கீழே வேலூர்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். நாங்கள் அங்கே என்ன பண்ணோம், பயங்கர சில்லுன்னு இருக்கும். அதுவும் தொட்டபெட்டாக்கெல்லாம் போனீங்கன்னா மேகமே நம்ம இப்போ கடந்து போகிற மாதிரி இந்த கிராசிங் அதெல்லாம் பயங்கர கோல்டு இருக்கும். நம்மளால் எதை நம்ப முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அங்கே அவ்வளோ வெயில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுகிற விஷயத்தை நம்பவே முடியாது. ஏன்னா நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம இங்கே இருக்கிறோம். அது எப்படிப்பா அவ்வளோ வெயிலா, அவ்வளோ கடுமையாக இருக்கா? சரி, அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே நாங்கள் சொட்டர் போட்டுட்டு இருக்கிறோன்னு சொன்னால், நாங்களுக்கு சட்டை இல்லாமே இருக்க முடியல, நீங்க எப்படி சொட்டர் போட்டுட்டு இருக்கிறீங்க? நம்ப முடியாமை,
அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இருக்கிற சூழ்நிலையினால எதிர்காலத்தில் இப்படி ஒன்று நடக்கும் என்று சொன்னால் நம்ப முடிவதில்லை. நோவா பிரசங்கித்தான் பெருவெள்ளம் வரப்போகிறது என்று சொல்லி. மழையே பார்க்காதவங்களுக்கு வெள்ளம் வரப்போகுதுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு நாளாவது அவங்க எதை பார்த்திருக்கணும்? மழையை பார்த்திருக்க வேண்டும். மழையே பார்க்காதவர்கள் எப்படி வெள்ளம் வருகிறது என்று சொன்னால், அது என்னப்பா வெள்ளம், அது என்ன தொடர் மழை, நம்ப மறுக்கிற விஷயம். ஆனால் கர்த்தர் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நம்ப வேண்டும். சோ இந்த ஆவிக்குரிய செயலை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எசேக்கியேலை ஆதியிலிருந்தே ஆண்டவர் பல செயல்களை செய்ய சொன்னார் என்று நாம் பார்த்தோம். எசேக்கியேலை போல இத்தனை விஷயங்களை செய்த நபர்களை வேதாகமத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்னெல்லாம் பண்ணாரு? ரொட்டி சுட்டாரு இல்லையா, வரைந்தாரு, செங்கல் எடுத்து வரைந்தாரு. அதற்கப்புறம் என்ன பண்ணாரு? தலைமுடி மொட்டை அடிச்சாரு, தாடியை சிரைச்சாரு. சிரைச்சதோடு மட்டும் கிடையாது, அப்புறம் என்ன பண்ணாரு? அதை எடுத்து நிறுக்க சொல்றாரு. அப்புறம் அதை 3 பங்கா பிரிக்க சொல்லுகிறார். அதை எடுத்து வஸ்திரத்துல முடிந்து வைத்துக் கொள்கிறார். முடிஞ்சு வச்ச முடியிலிருந்து கொஞ்சம் எடுத்து அக்னியில போடு என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? கையும் காலையும் அடிச்சு உதறி நான் எப்படி துக்கப்படுகிறேன் என்கிற அந்த என்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்து என்று சொல்லுகிறார். இப்படி இத்தனை செயல்களை என்ன செய்ய சொன்னார் என்று சொன்னால் எசேக்கியேலை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். சோ இந்த அதிகாரங்களை நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை தவிர்க்க முடியாத எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்கிறதான விஷயத்தை ஆண்டவர் அவர்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் உன்னிப்பாய் வாசிக்க வேண்டும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தில். கள்ள தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிக ஆபத்தானவர்கள். தேவனுக்கு முன்பாக அவர்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்கள் என்கிற விஷயத்தை அவர் சொல்ல வருகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போ எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாடு கடத்தப்படுவதற்கான ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அங்கே எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். இப்போ நீங்க என்ன வாசிக்கணும்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார். என்ன சொல்றாரு? கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறார்கள். அடுத்தது காதுகள் இருந்தும் கேளாமற் போகிறார்கள். அடுத்தது அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். என்ன பேர் கொடுக்கிறாரு? கலக வீட்டார் என்கிறதான ஒரு பெயரை கர்த்தர் கொடுப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சோ கர்த்தர் சொல்லுகிற விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், கண்ணால பார்க்க முடியல, காதாலை கேட்க முடியவில்லை. சோ இது பாத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் கலக வீட்டார்னு சொன்னா ஏதோ ரோட்ல நின்று பிரச்சனை பண்றாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. கலகம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமை அவ்வாறு இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களால் பார்க்கவும் முடியவில்லை, கேட்கவும் முடியவில்லை, ஆகினால் அவர்களால் செயல்பட முடியவில்லை. அந்த விஷயத்தை ஆண்டவர் இவர்கள் கலக விட்டார் என்று சொல்லுகிறார். சோ இது ஆவிக்குரிய குருடு, ஆவிக்குரிய செவிடு. செவிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் காதுகளுக்குள்ள போகாது. அவங்க காதுக்கு எதை போகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்கள் என்ன மாதிரி வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது மட்டும்தான் அவங்க காதுக்குள்ள அது போகும். அதான் வேதம் சொல்லுகிறது, தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா போடப்பட்டிருக்கிறது? They chose a preacher for their itching ears. இந்த காது சொரிஞ்சிட்டு இருக்காங்க. இச்சிங்னா சொரியறது இல்லையா? அப்போ இந்த காது சொரிஞ்சிட்டு இருக்கு. பிரசங்கியார் எப்படிப்பட்ட பிரசங்கியார் வேணும்னு சொன்னா, இந்த அரிப்பு எடுக்கிற இந்த காதுக்கு சொரிஞ்சு விடுற பிரசங்கியார் வேணுமா? இப்படி மெதுவா சொரிஞ்சு விட்டே இருந்தா சுகமா இருக்கும். அப்போ அவங்க காது அரிப்பு எடுக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட பிரசங்கியாரை தேடுகிறார்கள்? சொரிஞ்சு விடுற பிரசங்கியாரை தேடுகிறார்கள். பிரசங்கியார் எப்படி இருக்கணும்? பிரசங்கியார் என்ன பண்ணணும்னா சொரியணும். அப்பதான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது நான் சொல்லல, ஆங்கில வேதாகம் அப்படி சொல்லுகிறது. நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, நான் ஏதோ கற்பனை பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இச்சிங் இயர்ஸ்.
சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இப்ப நீங்க பாருங்க, கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்லுகிறார். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவங்களால பார்க்க முடியல, அவங்களால கேட்க முடியல. ஆகையினால எசேக்கியேலே ஒரு விஷயத்தை நடித்து காட்ட சொல்லுகிறார். இது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. நிதானமா வாசிங்க பார்க்கலாம். 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் என்ன செய்ய சொல்லுகிறார் எசேக்கியேல் என்பதை பாருங்கள். இப்போதும் மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணருவார்கள். சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து, நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் புறப்படுவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக. நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். சிறைப்பட்டு போகும்போது சாமான்களை கொண்டு போவது போல என் சாமான்களை பகற்காலத்தில் வெளியே வைத்தேன். சாயங்காலத்திலோ கையினால் சுவரிலே துவாரமிட்டு மாலை மயங்கும் வேளையிலே அவைகளை வெளியே கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போனேன். எவ்வளவு ஒரு கடுமையான விஷயத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார் பாருங்க. இந்த படம் தெரியுதா? இதுக்கு முன்னால இருக்கிற ஸ்லைட்ல நீ என்ன பண்ணு? சாமான்களை ஆயத்தப்படுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்பிற்கு போகினால் எப்படி போவார்களோ அதை போல நீ பிரயாணப்படுங்கிறார். கடத்தி கொண்டு போகும் பொழுது, சிறையிருப்பிற்குள் போகும் பொழுது எப்படி போவார்களோ அந்த மாதிரி நீ என்ன பண்ணு? புறப்பட்டு போ. அப்ப ஆண்டவர் என்ன புரிய வைக்கிறான்னு சொன்னா, நீ சிறையிருப்புக்கு போக போகிறாய் என்பதை புரிய வைக்கிறார். கரெக்டா? நீ பகற்காலத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சாமான்களை எடுத்து வெளியே வை. அடுத்தது என்ன பண்ணு சொன்னா, சாயங்காலத்துல சிறையிருப்பிற்கு போகிறவனை போல புறப்படு. அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு சுவர்ல ஓட்டை போட்டு அந்த ஓட்ட வழியா போங்கிறார் ஆண்டவர். சோ தட் இஸ் a narrow path. இடுக்கமாய் போவீர்கள். சிறையிருப்பிற்கு போகும் பொழுது நீங்க வந்து ஜாலியா பிரயாணம் பண்ணி போக முடியாது இல்லையா? டூர் போகும் பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தே சேஞ்ச் தேர் ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோடெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஃபார்மல் ட்ரெஸ்ல இருக்க மாட்டாங்க. ரிலாக்ஸான ட்ரெஸ்ல, நல்ல சிலர்லாம் ட்ரெஸ் போடுறத பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பார்க்கே அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். புளிய மரம், வேப்ப மரம் அதெல்லாம் போட்டு படம் போட்டு பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா டூர் போவாங்க. தட் இஸ் ரிலாக்ஸ். ஆனா இவர் எப்படி போறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ரிலாக்ஸா போகல. ஒரு சுவர்ல ஓட்டை போட்டு அந்த ஓட்ட வழியா போன்னு சொல்லும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வெளியே ஊருக்கு போகும் பொழுது ஜாமானமெல்லாம் எடுத்துட்டு சவுத்துக்குள்ள ஓட்டை போட்டு சவுத்து வழியா ஜாமானத்தை வச்சுட்டு நம்மளும் சவுத்து வழியா எட்டி குதிச்சு அந்த ஓட்ட வழியா போறதுன்னா எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஸோ மக்களுக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, எசேக்கியேல் ஏதோ ஒரு ஜாலி டூர் போகலப்பா பாரு, அவர் போற விஷயம் பாரு. வாசல் வழியா போனா கூட சுலபமா போகலாம், கேட் வழியா போனா ஈஸியா போகலாம். கர்த்தர் அப்படி போக சொல்லல. செவுத்துல ஓட்டை போட்டுட்டு அந்த ஓட்ட வழியா நீ போகும் பொழுது, அந்த துவாரத்தின் வழியாக நீ போகும் பொழுது மக்களுக்கு என்ன புரிய வைக்கிறாய் என்று சொன்னால், ஒரு கடினமான பிரயாணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்கிறதான விஷயத்தை நீ ஜனங்களுக்கு புரியவை என்று சொல்லுகிறார். அது எப்ப போகணும்னு சொன்னா மாலை மயங்கும் நேரத்துல போகணும். எதிரி எப்ப கூட்டிட்டு போவான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா நைட்ல தான் கூட்டிட்டு போவான். அடுத்தது என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பாருங்கள். உன் முகத்தை மூடிக்கொள். முகத்தை மூடிக்கொள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருட்டு கேஸ்ல புடிச்சிட்டு போறவங்க என்ன பண்ணுவான்? முகத்தை மூடிக்குவான். கட்சி பச்சு இப்படி எல்லாம் முகத்தை மூடிட்டு போவானுங்க. பார்த்திருக்கீங்களா நீங்க? அதாவது பெரிய தப்பு பண்ண தண்டனை கைதிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முகத்தை மூடி தான் கூட்டிட்டு போவாங்க, யாரும் பாத்திரக்கூடாது என்பதற்காக. சோ அவர்களுக்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போனேன். அப்ப செஞ்சேன்கிறார்.
எனக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், நான் செய்தேன். சிறைப்பட்டு போகும் பொழுது சாமான்களை கொண்டு போவது போல என் சாமான்களை என்ன செய்தேன்? பகற்காலத்திலே வெளியே வைத்தேன், சாயங்காலத்திலோ கையினால் சுவரிலே துவாரமிட்டு மாலை மயங்கும் வேளையிலே அவைகளை வெளியே கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போனேன் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அப்ப கர்த்தர் அடையாளங்களினால மக்களுக்கு புரிய வைக்கிறார் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இப்ப நீங்க 8வது வசனத்திலிருந்து அடுத்த விஷயங்களை நாம் வாசிக்க கேட்போம். 8வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, விடியற் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் என்ன சொன்னாராம்? 9வது வசனத்தை வாசியுங்கள். மனுபுத்திரனே, கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்னவென்று உன்னை கேட்டார்கள் அல்லவா? இது எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரின் மேலும் சுமரும் பாரம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களிடத்தில் சொல்லு. இப்போ இவங்க கேட்பாங்க, நீ என்ன கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து என்னப்பா நீ செய்யற, இப்படி ஓட்டை போடுற, அதுல போற, ஜாமானால எடுத்துட்டு போற மாதிரி போறையே அப்படின்னு கேட்டா அதற்கு நீ சொல்ல வேண்டிய பதில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன பதில் சொல்லணுமா? அதிபதியின் மேலும், அதாவது இஸ்ரவேலை ஆளுகிற ராஜாவின் மேலும் அதன் நடுவிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரின் மேலும் சுமரும் பாரம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். அப்போ உன்னை சிறைப்பிடித்துட்டு போவான் அப்படிங்கிறத சொல் என்று சொல்லுகிறார். 11வது வசனத்தை வாசியுங்கள். நீ அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறேன், நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும், சிறைப்பட்டு பரதேசம் போவார்கள். இப்போ நான் ஒரு அடையாளமாய் இருக்கிறேன், சிம்பல். இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும். நான் எப்படி ஒரு ஓட்டை வழியாக என்னுடைய சாமானங்களை எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு நான் பரதேசம் போறேனோ, போவதை போல காணப்படுகிற அந்த காட்சி நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்படி நடக்கும் என்பதை நான் அடையாளமாக கர்த்தரனுக்கு செய்ய சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்து விட்டேன், செய்து காண்பித்து விட்டேன். 12வது வசனம், அவர்கள் நடுவிலே இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான். அந்த ராஜா சுமை சுமந்து புறப்படுவான் மாலை வேளையிலே. வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரம் இடுவார்கள். கண்ணினாலே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்வான். சோ இதெல்லாம் நான் செஞ்ச அடையாளம். நான் முகத்தை மூடி இருக்கேன், சுவர்ல துவாரம் போட்டிருக்கிறேன், என்னுடைய ஜாமானங்களை வெளியே எடுத்துட்டு போறேன். இது எல்லாவற்றையும் இந்த அதிபதிக்கு, இந்த ராஜாவிற்கு நடைபெறும் என்கிறதான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு செய்து காண்பித்தேன் என்று சொல்லி எசேக்கியேல் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். 13வது வசனம். நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன், அவன் என் கண்ணியிலே பிடிபடுவான், அவனை கல்தேய தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன், அங்கே அவன் சாவான், ஆகிலும் அதை காண மாட்டான். அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் அவனுடைய எல்லா இராணுவங்களையும் நான் சகல திசைகளிலும் தூற்றி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவேன். அப்படி நான் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே தூற்றி அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். சோ இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ராஜா நைட்ல தப்பி போக பார்க்கிறான், ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் பிடிபடுகிறான். அடுத்தது அவன் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறான், ஆனால் அவன் எங்கே கொண்டு போகப்படுகிறான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அவனுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவன் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு முன்பாக அவனுடைய கண்கள் பறிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சோ விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீ மனிதனாய் இருந்தால், நீ சாதாரண மனிதனா, நடுத்தர மனிதனா அல்லது ராஜாவா என்பது தேவனுடைய பார்வையில பொருட்டு கிடையாது. தேவனுடைய பார்வையில நாம் எல்லாரும் மனிதர்கள், அவ்வளவுதான். நீ எப்பேற்பட்ட மனிதனாக இந்த பூலோகத்திலே எப்படிப்பட்ட அடையாளத்தோடு நீ அமர்ந்திருந்தாலும் ஒரு செய்தி இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, நியாய தீர்ப்பிற்கு தப்ப முடியாது. தேவனுடைய தீர்ப்புக்கு என்ன செய்ய முடியாது?
தப்பவே முடியாது என்கிறதான செய்தியைத்தான் இது சொல்லுகிறது. ராஜா, நீ தப்பித்துக் கொள்ளலாம், முடியுமா? முடியாது. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார், வலை அவன் மேல் வீசுவேன், அவன் என் கண்ணியிலே பிடிபடுவான், அவனுக்கு கல்தேயர் தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன். 14 வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, அவனுடைய எல்லா இராணுவங்களையும் நான் சகல திசைகளிலும் தூற்றி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். சோ நீ எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன்ல இருக்கலாம், உனக்கு பெரிய மிலிட்டரி இருக்கலாம், ஆனால் அவைகளெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்பதைத்தான் இந்த காரியங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவானாலும் தப்ப முடியாது. அதுதான். அதிகாரம் உள்ளவர்களானாலும் தப்ப முடியாது. படைபலம், பணபலம், புகழ்பலம், மக்கள் பலம் என்ன இருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு தப்ப முடியாது என்பதை அது சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கண் இருக்கிறது பார்க்க முடியவில்லை, ஆவிக்குரிய குருடு, காது இருக்கிறது கேட்க முடியவில்லை, ஆவிக்குரிய செவிடு. சோ இந்த ஆவிக்குரிய குருடும் ஆவிக்குரிய செவிடும் இருக்கிறவன்ட்ட நீ பாபிலோன் உன்மேல் வரும், நீ சிறைப்பட்டு போவாய் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன புரியும்? அவனுக்கு என்ன செய்யல? காதே கேட்கல. காதே கேட்காதவன்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதாவது செவிட்டுத்தன்மை, செவிடர்களை நான் குறைத்து பேசவில்லை. ஆனால் பல பழமொழிகள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், இருக்கா இல்லையா? என்ன சொல்றாங்க? குருடனோடு அழுதாலும் இல்லை, தெரியாத உங்களுக்கு அந்த பழமொழி எல்லாம் தெரியாதா? குருடர்களோடு அழுதாலும் செவிடர்களோடு அழ முடியாது என்று சொல்லுவார்கள். நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க வேற மாதிரி புரிந்து கொள்ளுவார்கள். அந்த செவிடர்களுக்கு தனி லாங்குவேஜ் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குருடன் கூட ஸ்காலர் ஆயிடுவான், ஆனா செவிடன் ஸ்காலரே ஆக முடியாது. எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு பிளைண்ட் பீப்புள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கலெக்டரே ஆயிருக்காங்கல்ல. அந்த ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கான்னா, பிளைண்டே ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கான்னா, காது கேட்காத ஆளு ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப கொஞ்சம் சின்ன பையனா இருந்தேன். சின்ன பையனா நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த காலத்துல இந்த பால் தயிரெல்லாம் வாங்கணும்னா வெளியே போய் யாராவது வீட்டில் வச்சிருப்பாங்க, மாடு கீடு வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் நீங்க போய் வாங்கிட்டு வர முடியும் இல்லையா? இல்லாட்டி சைக்கிளில் கொண்டு வருவாங்க. பால் கேனை கட்டிட்டு சைக்கிளில் ஒருத்தர் வருவார், பால்காரர் வருவாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா பால் கொடுத்துட்டு போவார். அப்போ கொஞ்சம் ஒரு 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 ரோடு தள்ளி அடுத்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா மோர் விற்கிது, அதனால் அங்கே போனீங்கன்னா மோர் கிடைக்கும், வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது பக்கத்து வீட்டுக்காரமே என்னை கூட்டிகிட்டு போகுது. சின்ன பாத்திரம், பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு வாங்க, மோர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகுது. நானும் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனேன். அந்த அம்மா ஒரு பெரிய பாத்திரம் கொண்டு வந்துச்சு. இப்போது போய் மோர் வாங்கும்போது ஒரு பாத்திரத்துக்கு 25 பைசா, இன்னொரு பாத்திரத்தில் 25 பைசா கொடுத்தா 50 பைசாவுக்கு 2 பெரிய பாத்திரத்துலேயும் மோரை ஊற்றி கொடுத்துருச்சு. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நான் மோரை இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் கொண்டு நடந்து வரும்போது சிந்திடுவேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் என்னோட பாத்திரத்தை கையில் வாங்கிக்கிச்சு, அந்த அம்மா பாத்திரத்தையும் கையில் வச்சுக்கிச்சு. எதுக்கு ஒருத்தர் வந்தார், அவர் கேட்டார், இந்த மோர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டார். அந்த அம்மா இதுவும் சேர்ந்து 50 பைசான்ருச்சு. புரியுது உங்களுக்கு? அந்த அம்மா காது கேட்காது. அவர் கேட்டது என்னன்னா, இந்த மோர் எங்க வாங்கினீங்க? அந்த அம்மாவுக்கு எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, இவ்வளவு மோருக்கு எவ்வளவு பைசா கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க போல தெரியுதுன்னு சொல்லி இது சேர்ந்து 50 பைசான்ருச்சு. இப்ப அவர் என்னை பார்த்து சிரிக்கிறாரு. நான் என்ன பண்றது? உங்களுக்கு புரியுதா என்னன்னு? அதாவது இதை ஆண்டவர் முதல்ல எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். பிரதர் எசேக்கியேல், அவனுக்கு கண்ணு தெரியாது, அவனுக்கு காது கேட்காது. அப்போ நீ என்ன பண்ணுன்னு சொன்ன, ஏதாவது பேசி பிரயோஜனம் இல்லை, ஏதாவது கொஞ்சம் நடிச்சு காண்பி. அவன் ஆவிக்குரிய குருடு, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ்ல இருக்கான். அதுக்கு எசேக்கியேல் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய ஜாமானத்தை எல்லாம் மூட்டையை கட்டி தோள் மேல வச்சு நடந்து ஒரு சவுத்துல ஓட்டையை துவாரத்தை போட்டு அந்த சவுத்து வழியா ஜாமானங்களை எல்லாம் தூக்கி வச்சுட்டு பகல் காலமெல்லாம் வெயிட் பண்ணி சாயங்காலத்துல போகும்பொழுது முகத்தை மூடி இதெல்லாம் போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு. அப்போ அடுத்த நாள் கேட்குறான், நீங்க நேற்று என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்றான்,
ராஜா தப்ப முடியாது, இப்படிதான் கூட்டிட்டு போவான், சோத்துல ஓட்டையை போட்டு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிடுவான், உன்னையே கஷ்டப்பட்டு நீ பாபிலோனுக்கு போவ, கல்தேயர் தேசத்திற்கு போவ. எங்க கேட்டான்? ஏன் கேட்கலாமே? செவிடு குருடு, அவனுக்கு தெரியாது. இப்ப அடுத்த விஷயத்தை பாருங்க, அடுத்தது என்ன செய்ய சொல்கிறார் என்பதை பாருங்கள். 17வது வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் அப்பத்தை நடுக்கத்தோடே பூசித்து உன் தண்ணீரை தத்தளிப்போடும் விசாரத்தோடும் குடித்து தேசத்தில் உள்ள ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேமின் குடிகளை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தங்கள் அப்பத்தை விசாரத்தோடே புசித்து தங்கள் தண்ணீரை திகிலோடே குடிப்பார்கள். அவர்களுடைய தேசத்து குடிகளுடைய கொடுமைகளின் நிமித்தம் அதில் உள்ளதெல்லாம் அழிய அது பாழாகும். குடியேறி இருக்கிற பட்டணங்கள் வனாந்தரங்களாகி தேசம் பாழாய் போகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். இப்ப அடுத்தது செய்ய சொல்லுகிறார். என்ன செய்ய சொல்றாருன்னா, அப்பத்தை நடுக்கத்தோடு புசி, தண்ணீரை தத்தளிப்போடும் விசாரத்தோடும் குடி. இப்ப அப்பத்தை நடுக்கத்தோடு புசிக்கணும், தண்ணீரை விசாரத்தோடும் தத்தளிப்போடும் குடிக்கணும்னா நமக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும்? இல்ல நம்ம எப்படி சாப்பிடுறது? அப்படி நடுக்கத்தோடு சாப்பிடணும், பயத்தோடு சாப்பிடணும், தண்ணீரை விசாரத்தோடும் தத்தளிப்போடும் குடிக்கணும். இது எசேக்கியேல் செய்யணும். எசேக்கியேல் ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லியிருந்தா கூட நல்ல அழகான ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிருப்பாரு. வேற எந்த தீர்க்கதரிசியும் ஆண்டவர் இதை மாதிரி செய்ய சொல்லல இல்லையா? செவுத்துல ஓட்டையை போடுங்கிறாரு, செங்கல் எடுத்து வரை என்று சொல்லுகிறார், தாடியை சிறைங்கிறாரு, சிறைச்ச முடிய நிறுத்து பாருங்கிறாரு, நிறுத்ததை பங்கா பிரிங்கிறாரு, கையுங்காலையும் அடிச்சு உதருங்கிறாரு. அப்பா, எத்தனை விஷயங்களை எசேக்கியேலை செய்ய சொல்கிறார் ஆண்டவர். இப்ப மூட்டையை கட்டி துவாரத்து வழியா உள்ள போட்டுனவர் அடுத்தது என்ன பண்றாருன்னு சொன்ன, சரி அப்பத்தை சுட்டு நடுக்கத்தோடு சாப்பிடுங்கிறார். நம்ம எப்படி குளிரில் நடுங்கிற மாதிரி நடுங்கிட்டே சாப்பிட்றதா? அவனுக்கு புரிய வைக்கணும். என்ன புரிய வைக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் பார்த்தா புரியணும். என்ன புரியணும்னா, நீ நாடு கடத்தப்பட போகிறாய், உனக்கு ஆகாரம் என்பது கிடைக்காமல் போகிறது, நீ நீ சாப்பிடுகிற அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில சாப்பிடுகிறாய் என்று சொன்னால், சிறைப்பிடிப்பின் நிலைமையிலே நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், வெளியே எதிரி நின்று கொண்டிருக்கிறான், யூ ஆர் ஈட்டிங். அப்ப அந்த உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்குமோ, ஒரு பக்கம் பசியாகவும் இருக்கிறது, சாப்பிடவும் முடியாது, சாப்பிடாமலும் இருக்க முடியாது. அந்த நிலைமையில நீ சாப்பிட்டு நடித்து காண்பியேன்கிறார். எப்படி நடித்து காண்பிப்பது? எசேக்கியேலுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருந்தால்தான் இந்த செயல்களை எல்லாம் எசேக்கியேல் செய்ய முடியும். இல்லாவிட்டால் எசேக்கியேல் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்தபடியினால் தான் இந்த விஷயங்களை அவர் செய்து காண்பிக்கிறார். யோசித்து பாருங்கள். நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து ரிலாக்ஸா சாப்பிடுறது எப்படி இருக்கும்? போலீஸ்காரையாட்ட கேட்டு பாருங்க, ரிமாண்ட்ல வச்சிருக்கிற கைதிக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா எப்படிங்க சாப்பிடுவான்? கீழே உட்கார்ந்து குத்த வச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவன் சாப்பிடுற அந்த நிலைமை பார்த்தீங்கன்னா, பசி ஒரு பக்கம், சாப்பிடாம இருக்க முடியாது, ஆனா சாப்பிடணும். அந்த சாப்பிடுற அந்த விஷயத்துல அவனுக்கு ஏதாவது ஒரு ரசனை இருக்குமா, ருசி இருக்குமா? இல்லாவிட்டால் அவன் அதை ருசித்து இன்பமாய் ரிலாக்ஸா சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். முடியாது. ஒரு ரூஃப், அதாவது ஓப்பன் ரூஃப் டாப் கார்டன் ரெஸ்டாரண்ட்ல நீங்க போய் உட்கார்ந்துட்டு அழகான அந்த பிரீஸ் வருகிறது, ஒருவேளை ஒரு கடற்கரையோரமா இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, மேல ரூஃப்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த ஜீ பிரீஸ் அழகா வருது, ஒரு சிக்கன் மான்சோ சூப் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதே சிக்கன் மான்சோ சூப்பை நீங்க ரிமாண்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு கொடுத்து பாருங்க, என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் கலக்கி மொத்தமாக கலி இப்படி குடிச்சிட்டு போயிடுவான். அவன் ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் அந்த ஃப்ரைடு நூடுல்ஸை உள்ள போட்டு, அந்த ஃப்ரைட் நூடுல்ஸ் பாதி அந்த சூப்பில் நனைஞ்சு பாதி நனையாம பாதி முறுமுறுன்னு இருந்து பாதி அது அவுத்து போய் அதை எடுத்து அப்படி சாப்பிட்ற அந்த இனிமை, அதே சூப்பை நீங்க அவனுக்கு கொடுங்க, அந்த கம்பிக்குள் உட்கார்ந்துட்டு, அவனால் ருசித்து சாப்பிட முடியுமா? எசேக்கியேல் அந்த கம்பிக்குள் உட்கார்ந்துட்டு சாப்பிட்டா ஒருத்தன் எப்படி சாப்பிடுவானோ அத மாதிரி நீ சாப்பிட்டு காண்பி என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், பிரசங்கம் மட்டும் செய்தி அல்ல. தேவனுடைய வார்த்தையை ஏதோ வாயை திறந்து கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறார், கர்த்தர் உண்மையில் நியாய தீர்ப்பை சொல்லுகிறார் என்பது மட்டுமல்ல, எசேக்கியேலை ஆண்டவர்
சில விஷயங்களை செய்து காண்பிக்க சொன்னாரே, அதற்கு பரிசுத்தாவியானவருடைய உதவி தேவை. இது யாராலும் செய்யவே முடியாது. நீங்க வேதாகமத்தில் ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசிக்கு இந்த மாதிரிலாம் காரியங்கள் நடந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது நடந்திருக்கா? யாராவது செய்தாங்களா இது மாதிரி? யாரையாவது செய்ய சொன்னாரா ஆண்டவர்? நான் கேட்கிறேன், சும்மா ஒரு ஜோக்குக்கு சொல்றேன். எசேக்கியேல் மேல உங்களுக்கு என்ன ஆண்டவரே அவ்வளவு கோபம்? இப்படியெல்லாம் போட்டு அவரை படாப்படுத்துறீங்களே, அவள் எப்படிதான் இதையெல்லாம் சகிக்கிறார்? உண்மையாவே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு பாட்டு பாடிரு, சோகமா பாட்டு பாடுப்பா அப்படின்னு சொன்னா கூட நம்ம என்ன பண்ணிடலாம்? சோர்ந்து போகாதே மனமே பாடிடலாம் இல்லையா? சந்தோஷமா ஒரு பாட்டு பாடுப்பா, ஆனந்த துதி ஒலி கேட்கும், சிரிச்சுட்டே பாடணும்னு சொன்னா கூட சிரிச்சுட்டே கூட பாடிடலாம் இல்லையா? 2 சொட்டு கண்ணீர் விடு, கண்ணில் தண்ணியே வரலைனா கூட கண்ணுக்கு என்ன குத்தி குத்தியாவது எப்படி இங்க ரெடி பண்ணி 2 சொட்டு டிராப் விழ வச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி வந்துடலாம். ஆனா இயற்கைக்கும் அப்பாற்பட்ட, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சாதாரண மனிதன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால் அவன் எப்படி இருப்பான் என்பதை நீ செய்து காண்பி, நடித்து காண்பி என்று சொல்லுகிறாரே, அந்த ஒரு செயலை எசேக்கியேல் செய்கிறார் என்று சொன்னால் எசேக்கியேலுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், எருசலேம் முற்றுகையில் இருக்கிறது, வெளியிலே சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நடுவாக எருசலேம் இருக்கிறது, இந்த முற்றுகையின் மத்தியிலே இவர்கள் உணவு உண்ணுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட உணவை எப்படி உண்பார்கள் என்பதை நடித்து காண்பித்து விடு என்பதுதான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கைதி ரிமாண்ட் பண்ணி இருக்கிறாங்க, அந்த கைதியை பொறுத்த வரைக்கும் சுற்றில் இருக்கிற போலீஸ்காரங்களே எதிரிகள் தான் அவனுக்கு, அப்பாவே இல்லையா? எனிமீஸ், நண்பர்கள், அவங்க எதிரிகள். சோ அந்த எதிரிகள் புடைசூழ அவன் எங்க உள்ள உட்கார்ந்துருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உள்ள உட்கார்ந்துருக்கான். அவன் என்னுடைய உணவு எப்படி இருக்கும்? அதைத்தான் எசேக்கியேலை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தில் திரும்பவுமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தில் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுதெல்லாம் இவர் நெஞ்சில கை வச்சு உட்கார்ந்திருப்பார், அடுத்து என்ன சொல்ல போறாரோ? இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகும் பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிச்சாருன்னா, எசேக்கியேல் அப்படின்னு கூப்பிட்டாருன்னு இவனுக்கு வயிற்றுல புளியை கரைச்சிடும். நீ சாப்பிட சொல்றாரா, வரைய சொல்றாரா, ஓட்ட போட சொல்றாரா, ஓட சொல்றாரா, குதிக்க சொல்றாரா, தலையை முடியல எடுக்க சொல்றாரா, என்ன செய்ய சொல்லுவாரோ? எசேக்கியேலினுடைய கீழ்ப்படிதல் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. சாதாரண ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? ஒண்ணுமே, ஏற்கனவே எழுதி வச்சுட்டார். இன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி உண்டாகி என்று வரும்பொழுதெல்லாம் ஏற்கனவே செய்ய சொன்ன எந்த விஷயத்தையும் ஆண்டவர் எசேக்கியேலை செய்ய சொல்லாமல் ஒவ்வொரு முறையும் புது புது விஷயங்களை செய்ய சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எசேக்கியேல் இப்படி? சொல்லுங்க, எசேக்கியேல் இன்றைக்காவது இப்படி பார்த்திருக்கீங்களா? பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீங்க படிச்சு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி 1வது வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி 8வது வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி 17வது வசனத்தில், அடுத்தது 21வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. நான் என்ன நினைக்கிறேன்னா, 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் சில விஷயங்கள் ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகின்னு வருது இல்ல, அது இன்னைக்கு பார்க்க முடியாது. திரும்பவும் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு இன்னைக்கு அப்புறம் நம்ம நிலைமை மாறிடும். ஆகினால இந்த 12வது 21ஆம் அதிகாரத்திலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை இவருக்கு என்ன சொல்லுகிறது என்கிறத நீங்கள் கவனிக்க வேண்டும். ஓகே, இப்போ எத்தனாவது முறையா இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டானுச்சு? 1 2 3 4, இது 4வது முறை. முதல் முறை எல்லாம் மூட்டை கட்டிட்டு ஓட்ட போட்டு போ. 2வது முறை
இந்த ஓட்ட போட்டதுக்கு என்ன காரணம்ங்கிறத சொல்லு அவங்களுக்கு. 3வது முறை தத்தளிப்போடு, விசாரத்தோடு, நடுக்கத்தோடு சாப்பிடு, குடி. இப்போ அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள், 22வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? ஆகையால் நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோட சொல்லு. இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியுமான குறி சொல்லுதலும் இராமற் போகும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, படிங்க. அவர், மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். இப்போ ஒரு பழமொழி இஸ்ரேல்ல ஓடிட்டு இருக்கு. என்ன பழமொழின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும். இதெல்லாம் உடனே நடக்காதுப்பா, அதெல்லாம் என்னைக்காவது ஒரு காலம் நடக்கும். இயேசு வருவாரா? வருவார். அது என்னைக்காவது வருவார், அப்ப பார்த்துக்கலாம். சரி, இயேசு எப்போ வருவார் தெரியாது, உண்மையே தெரியாது தானே. நான் எப்ப சாவேன், அப்புறம் என்ன? இப்போ ஒரு கேள்வி, இயேசு வருவாரா? வருவார். ஆனா சிலர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் டவுட் பண்றாங்க, சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு அதுல டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம எப்ப சாவோம் தெரியாது, ஆனா சாவோமா? எனக்கு அதுல டவுட் இருக்கு அப்படின்னு யாரும் சொல்றீங்களா? கொஞ்சம் சந்தேகமா இருக்கு எனக்கு, சொல்லுங்க. நான் சாவனா மரிப்பேனா என்று எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு யாராவது ஒரு மனுஷன் சொல்றான்னா கூப்பிட்டு வாங்க, வரீங்க பார்க்கலாங்க. தம்பி, உன்னுடைய மரணத்திலே உனக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லையா? என்ன நம்பிக்கை? கண்டிப்பா மரிப்பேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதே போலத்தான் ஒரு நாள் இயேசு வருவார் என்கிற நம்பிக்கையும் உனக்கு இருக்க வேண்டும். ஆனால் பதில் என்ன, கேள்வி என்ன? எப்போ வருவார், எப்பொழுது மரிப்பேன் தெரியாது. இந்த ரெண்டையும் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, மனிதர்களுக்கு தெரியாமல் ஆண்டவர் அவருடைய ஆதீனத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசு எப்பொழுது வருவார் என்கிற டேட் தெரிஞ்சாலும் பிரச்சனை, நான் எப்பொழுது மரிப்பேன் என்கிற டேட் தெரிஞ்சாலும் பிரச்சனை எனக்கு. கரெக்டா? ரெண்டுமே பிரச்சனை தான். டேட் தெரிஞ்சிட்டாலே அந்த நாள்ல இருந்தே நம்ம செத்தவர்களை போலத்தான் இருப்போம். என்னைக்கு டேட் தெரியுதோ அன்னைக்கு இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், செத்தவர்களை போலத்தான் இருப்போம். சில ரொம்ப சீரியஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் டாக்டர் சொல்லிடுவாங்க, இன்னும் மிஞ்சினா 1 வாரம் தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க ரெடி ஆகிக்குவாங்க எல்லாத்துக்குமே, இல்லையா? என்னென்ன பண்ணணும், எப்போ லீவ் போடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் இவங்க ரெடி ஆகிக்குவாங்க. அது யாருக்கு தெரியாதுன்னா அவங்களுக்கு தெரியாதாண்ணா, அந்த நபருக்கு சொல்ல மாட்டார்கள். இன்னும் 1 வாரம் தான் டாக்டர் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டா வித்தின் 1 மணி நேரத்தில் அவர் பாட்டுக்கு மேலே போயிடுவார். இப்போ நமக்கு என்ன புரிய வேண்டும் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், இங்கே ஒரு பழமொழி ஓடிக்கொண்டிருக்கிறது, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும். கர்த்தர் அவங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இனிமேல் இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு அந்த பழமொழியை நான் ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோட சொல்லு. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சகல கள்ள தீர்க்க தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும். சிலர் மக்களை பிரியப்படுத்துறதுக்காகவே பேசுவாங்க. இல்லை அப்படியெல்லாம் நடக்காது, நீங்க அப்படி இருங்க இப்படி இருங்க, இதெல்லாம் பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்.
அதாவது உள்ள வார்த்தையை மக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரெடி ஆயிக்குவாங்க. மறைத்து மறைத்து சில விஷயங்களை சொல்லும் பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் போய்விடும். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இஸ்ரவேலில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நபரைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர் எசேக்கியேல். எசேக்கியேலை தவிர அங்கு இருக்கிற எல்லா மூப்பர்களும் சரி, ஆசாரியர்களும் சரி, தீர்க்கதரிசிகளும் சரி, அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், எதுவுமே நடக்காது, நீ பேசாம அமைதியாரு, எதுவுமே நடக்காது, நீ அமைதியா இருங்கிற வார்த்தையை தான் சொல்லுகிறார்கள். ஆனால் எசேக்கியேல் ஒரே ஒரு நபரைத்தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். எதற்காக என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அவர்கள் சொல்லுகிற கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது தாமதப்படாது என்று சொல்லி சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் என்ன சொல்றாங்களாம், இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்கிறார்கள். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ ஏதாவது சொன்னா அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட, அவன் தரிசனம் பார்க்கறான், ஆனா அது நிறைவேறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஆகினாலும் நம்ம இப்ப அதை குறித்து என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு அது என்னைக்கோ நடக்கும்பா, நடக்கும், என்னைக்காவது நடக்கும். இது நமக்கு நடக்காது, வேணா நம்முடைய தலைமுறைகளுக்கு நடக்கும், நம்ம செத்ததுக்கு அப்புறம் வேணா நடக்கும், நம்முடைய மரணத்திற்கு பின்பு வேண்டுமானால் அது நடக்கும். தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆகினால் எசேக்கியேலே, நீ ரொம்ப எச்சரிக்கையா இருந்து அவர்களுக்கு ஒன்று சொல்லு. என்ன சொல்லுன்னு சொன்னா, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நீ அவர்களோட சொல் என்றார். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விஷயத்தை நம்ம நன்றாய் உணர வேண்டும். அது என்னவென்று சொன்னால், அடுத்த நிமிடம் என்பது நமக்கானது அல்ல. நெக்ஸ்ட் மினிட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு அஸ். ஒத்துக்கிறீங்களா? அதை எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? நாளை காலையில் 8 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருப்பேன், எங்க இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆள் கேரண்டியா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னபூர்ணால உட்காந்து 2 இட்லியும் ஒரு காஃபியும் சாப்பிட்டு இருப்பேன் பிரதர், ஷூரா சொல்றேன் பிரதர், நாளை காலையில் 8 மணிக்கு, அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் கேரண்டியா? முடியுமா? முடியவே முடியாது. நெக்ஸ்ட் மினிட் இஸ் a mystery for all human beings. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இப்படி சொல்லலாம், இப்படிலாம் அதிலாட்டி இப்படி சொல்லலாம். மனிதன் என்று ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால், நான் மனுஷன்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, அவனுடைய வாழ்க்கையை பொறுத்த அவனுடைய வாழ்க்கையில அடுத்த நிமிடம் என்பது அவனுடைய கையில் இல்லை, அது மறைபொருள் தான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், இது அடுத்த வருஷம் நடக்கும், இது அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கும், இது இப்ப வரமாட்டாரு, இது இப்ப நடக்காது, அப்ப நடக்காது, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நெக்ஸ்ட் மினிட் என்னுடைய கையில் இல்லப்பா, ஸோ இந்த நிமிஷத்துல நான் சரியா இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் நெக்ஸ்ட் மினிட் இந்த ஒரு நிமிஷம் விட்டுருங்க, அடுத்த நிமிஷத்துல நான் சரியாயிக்குவேன் அப்படின்னு சொன்னா வாய்ப்பு இருக்குமா? தெரியாது. இருந்தால் நல்லதுதான், சந்தோஷம். அப்படி இல்லாமல் போய்விட்டால் யோசிச்சு பாருங்க, என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க, தெரியவே தெரியாது. ஆகையினால் அது தூரத்தில் இருக்கிறது, அது 2028 நடக்கிறது, 2032 நடக்கிறது அப்படிங்கிற இந்த கதை பேசுற ஆளை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கு நீங்க. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. சரியா நான் சொல்றது? இல்ல அப்படி சொல்ற ஆள் வேணுமா நமக்கு? தம்பி அது 2032 நடக்கும் சொன்னா, சரிப்பா நீ அதை உன்னோட வைத்துக்கொள், அது எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தவரை இந்த நிமிடம் என்பது எனக்கு முக்கியமானது. ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். அதற்கு காரணம், the next minute, அடுத்த 60 செகண்ட் எனக்கு தெரியாது என்ன நடக்கும் என்று சொல்லி. ஆகையால் அடுத்த 60 செகண்ட்ல நான் இருப்பனால் அது கர்த்தர் வருவாரா எனக்கு சொல்ல முடியாது இல்லையா? இமைப்பொழுதில் மறுரூபமாகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.
கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஆள் இருக்க மாட்டாங்களாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன், ராப்சர், போயிடுவாங்கங்கிறாங்க. எப்படி இருக்கும்? உட்கார்ந்துருக்கு ஆளை காணான்னு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பக்கத்து சேர் இருக்கிற ஆளை காணா, எங்கப்பா போனாரு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க 4 போலீஸ்காரங்களை காணாங்கன்னு அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா எங்க டிபார்ட்மெண்ட்லயே 10 பேரை காணப்பா, நாங்க தேடிட்டு இருக்கிறோம்ப்பா, நீ என்ன ஆளை காண நீ இங்க வந்து சொல்லிட்டு இருக்க? எங்க போனாங்க? அதான் தெரியலையே. கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. வருகையை சந்தேகிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் சந்தேகிக்க வேண்டும். ஐ ஹாவ் டவுட், நோ ஐ ஹாவ் an assurance. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நாள் வரும் இந்த பூலோகத்திலே இந்த உலகத்தை விட்டு அந்த உலகத்திற்கு போய்விடுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது கிறிஸ்து என்னை கூட்டிக் கொண்டு செல்வார். ஆம். ஆகியனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம இருக்கலாம். அது தப்பு சொல்ல வரல. நமக்கு பிளான் இருக்கலாம். நான் இங்கே படிக்கிறோம், அதற்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லாவிட்டால் ஒரு வீடு கட்டணும், இல்லாவிட்டால் அதை செய்யணும், இதை செய்யணும், எவ்வளோ பிளான்ஸ் இருக்கலாம். ஆனாலும் நெக்ஸ்ட் மினிட் இஸ் எ மிஸ்ட்ரி. கரெக்ட் தானே? ஆமா. அதற்காக நாம் எப்போ வாழ வேண்டும் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னாலும் அடுத்த வரத்தில் வாழ வேண்டியவர்கள் அல்ல, இந்த நிமிடத்திலேயே கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டியவர்கள். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டியவர்கள் நீங்களும் நானும். அதைத்தான் எசேக்கியேல் இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, ஐ வில் லீட் a godly life next year. அடுத்த வருஷம் நான் வந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு தீர்மானிக்கிறேன் பிரதர். 2027 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க அசந்துருவீங்க. தெரியுமா உங்களுக்கு நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? ஃபயரா இருப்பேன் பிரதர். இந்த ஒரு வருஷம் தான் நான் இங்க போறது அங்க போறது, இந்த வேலைகள் எல்லாம் எனக்கு இருக்கு. இதெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொன்னா 2027 நான் எந்திரிச்சு நின்னாலே மக்கள் கீழே விழுவாங்க. வல்லமை வந்து என் மேல அப்படி பாயும். பரிசுத்தமா வாழ்வேன் நான். ஜோக்கா இருக்கல இப்படி கேட்கறதுக்கு, சிரிப்பு இல்லையா? அது எப்படி நீ 2027 போய் அப்படி வாழ்றதுக்கு சொல்ற? நீ இந்த மக்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எசேக்கியேல் சொல்றதெல்லாம் இப்ப நடக்காது, அது நடக்கும். நீ அதை பத்தி இப்ப கவலைப்பட்டு இருக்க. எசேக்கியேல் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நிமிடம் உனக்கான நிமிடமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த நிமிடத்தில் நீ கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்து விடு. அடுத்த நிமிடத்தில் கர்த்தருடைய பிள்ளையாக வாழலாம், வாழாமலும் போகலாம், என்ன நடக்கும் தெரியாது. இந்த நிமிடம் நமக்கானது, இந்த நிமிடம் உங்களுக்கானது, இந்த நிமிடம் எனக்கானது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? திஸ் மினிட் ஐ ஹாவ் டு லிவ் அக்கார்டிங் டு ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டியவன் நான். ஆகினால நிமிடத்திற்கு நிமிடம், நொடிக்கு நொடி தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழ்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த செய்தியை தான் எசேக்கியேல் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். அந்த செய்தி எசேக்கியேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற செய்தி மட்டுமல்ல, அந்த எசேக்கியேல் இன்றைக்கு நம்முடைய நடுவில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் உங்களுக்கும் எனக்கும் செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்க கூடாது சாம் பக்தர் பேசிட்டு இருக்காரு. நோ, the spirit of God is speaking through எசேக்கியேல். எசேக்கியேல் தான் இங்கே உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மகனே, இந்த நிமிடத்துல நீ கிறிஸ்தவனாக வாழ்ந்து விடு. அடுத்த நிமிடத்திலும் வாழலாம், ஆனால் இந்த நிமிடத்துல வாழு. இதே நிமிடத்துல நீ கிறிஸ்தவனாக, உண்மை உள்ளவனாக, ஆவிக்குரிய ஜீவியத்துல குருட்டுத்தன்மை இல்லாதவனாக, செவிட்டுத்தன்மை இல்லாதவனாக, உன்னுடைய குருட்டுத்தன்மையை எடுத்து விட்டு உன்னுடைய செவிட்டுத்தன்மையிலிருந்து வெளியே வந்து நீ வாழ்ந்து விடு என்கிறதான செய்தியை எசேக்கியேல் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவரே, எசேக்கியேல் மூலமாக நீர் எங்களுக்கு சொல்லுகிற இந்த செய்திக்காக உமக்கு நன்றி என்று நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை. திருப்பாதம் நம்பி வந்தே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே,
கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலோ. என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலோ. கருத்தாய் விசாரித்து என்றோ, கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றோ, கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை தேவ சமூகத்திலே. தமதன்பை தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நேர்த்தை நேரிடினோ. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நேர்த்தை நேரிடினோ. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈர்த்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈர்த்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட, நித்தமும் கிரியை செய்திடோ.
என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமது அன்பை சமூகத்திலே. இயேசுவின் பாதமே நாம் தஞ்சமடைய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். என்னை தெரிந்தெடுத்தீங்க ஆண்டவரே, என்னை பரலோக ராஜ்யத்திற்காகவே தெரிந்தெடுத்தீர். எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது பரலோகம், சாத்தானுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது தான் நரகம். இந்த சாத்தானுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது எனக்கு வேண்டாம், கர்த்தர் எனக்கு போதும். இந்த நிமிடத்திலேயே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையும் ஆவிக்குரிய செவிட்டுத்தன்மையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க என்கிற வேண்டுதலோடு கூட தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எசேக்கியேல் மூலமாக நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் என்று நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். அது நடைபெறாது, அது தூரமாய் உள்ளது, அதற்கு காலதாமதமாகும் என்கிற இதே காரியங்கள் இன்றைக்கும் கர்த்தாவே கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே சொல்லப்படுகிறது. நாங்கள் நாளைக்கு வாழ்கிறவர்கள் அல்ல, இன்றைக்கே வாழ்கிறவர்கள். இன்றைக்கே இந்த நிமிடத்திலேயே நாங்கள் வாழ்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வசனத்தை பேச உதவி செய்தீங்க, கேட்க உதவி செய்தீங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதன்படி நடக்க உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரோடும் தலைமுறை தலைமுறையாய் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பார்.